அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு கலாம் டிஎன்பிஎஸ்சி கோச்சிங் கிளாஸ். இந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நேற்றுக்கே பார்த்தீங்கன்னா ஜனவரி 13ஆம் தேதி ஓகேங்களா. அன்றைக்கி பார்த்தீங்கன்னா பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி சட்டத்திருத்தத்தில் ஒரு மசோதா பார்த்தீங்கன்னா சட்டப்பேரவையில் நிறைவேற்றியிருக்காங்க. இதை பற்றின ஒரு தெளிவான தகவல் தான் இந்த பதிவில் நம்ம ஷேர் பண்ண போகிறோம். அதாவது அந்த தமிழ் மொழி தகுதி தேர்வு இருக்கு இல்லையா, அதை பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக டிஎன்பிஎஸ்சி சட்டத்திருத்தத்தில் அந்த சட்ட திருத்தம் செய்யும் மசோதா தமிழ்நாடு சட்டப்பேரவையில் நிறைவேறியது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் போட்டிருக்காங்க. இது எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி, டிஎன்யூஎஸ்ஆர்பி, டிஎன்எஃப்யூஎஸ்ஆர்சி, அதே போல் டெட்டாக இருக்கட்டும், மெட்ராஸ் ஹைகோர்ட்டாக இருக்கட்டும், நீங்கள் சாதாரண ஒரு ஓட்டுநர் பதவிக்கு நீங்கள் எழுத்து தேர்வு எழுதினீங்க அப்படின்னாலுமே அதுக்கு தமிழ் மொழி தகுதி தேர்வு கட்டாயமாக இருக்கும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணி இந்த சட்டத்தை ஏற்றியிருக்காங்க. அதை பற்றின ஒரு தெளிவான தகவல் தான் இந்த பதிவில் நம்ம ஷேர் பண்ண போகிறோம். இதை பற்றி நியூஸ் ஒரு சிலர் தெரிஞ்சிருக்கும். தெரியாத மாணவர்கள் இந்த பதிவை முழுமையாக பாருங்கள். நீங்கள் நம்முடைய சேனலுக்கு புதிய மாணவராக இருந்தீங்க அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கக்கூடிய பெல் ஐக்கனில் ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நம்ம அடுத்தடுத்த வீடியோ பதிவு போடும்போது உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் தரும். ஓகேங்களா. நீங்கள் என்ன சொல்கிறது, இப்போ உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும், 2022 பிசி எக்ஸாம் எழுதின மாணவர்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏறக்குறைய 60 மதிப்பெண் எடுத்த மாணவர் கூட பார்த்திங்கன்னா ரிட்டன் முதன்மை தேர்வில் பார்த்திங்கன்னா 60 மதிப்பெண் எடுத்தவரோட பேப்பர் கூட பார்த்திங்கன்னா கரெக்ஷன் பண்ணி அவருக்கு கட் ஆஃப் வெளியிடலை. என்ன ரீசன் அப்படின்னா, இந்த தமிழ் தகுதி தேர்வு நமக்கு ஒரு 80 மதிப்பெண் நடந்தது அப்படின்னா அதில் 32 மதிப்பெண், அதாவது மினிமம் 40% அவர் ஸ்கோர் பண்ணினா மட்டும்தான் அந்த முதன்மை தேர்வோட பேப்பரோட கட் ஆஃப் அவங்களோட கம்யூனிட்டியில் ஷார்ட் லிஸ்ட் பண்ணப்படும் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். ஓகேங்களா. இது பார்த்தீங்கன்னா இனி வரக்கூடிய காலங்களில் கட்டாயமாக்கியிருக்காங்க. ஓகேங்களா. அப்படி இருக்கும்போது நீங்கள் தமிழ் தகுதி தேர்வில் கண்டிப்பாக நீங்கள் தேர்ச்சி பெற்றால் மட்டும்தான் நீங்கள் எந்த ஒரு போட்டித் தேர்வு, எந்த ஒரு அரசு பணியாக இருந்தாலும் உங்களால் உள்ளே போக முடியும். ஓகேங்களா. நான் நியூஸை ஃபுல்லாக ரீட் பண்ணுற ஒரு முறை கேட்டுக்கோங்க. தமிழ் மொழி தகுதி, அதாவது தமிழ் மொழி தேர்வில் தேர்ச்சி பெறாமல் அரசு பணிகளில் அமர முடியாது என்ற வகையில் டிஎன்பிஎஸ்சி சட்ட திருத்தம் செய்யும் மசோதா தமிழ்நாடு சட்டப்பேரவையில் நிறைவேறியது. தமிழில் போதிய அறிவு இல்லாத விண்ணப்பதாரர்கள் தகுதி பெற்று பணியில் அமர்ந்திருந்தாலும் பணியில் சேர்ந்த தேதியிலிருந்து 2 ஆண்டுகளுக்குள் தமிழில் தேர்ச்சி பெற வேண்டும் என்ற சட்ட திருத்தம் செய்யப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இனி வரக்கூடிய காலங்களில் தமிழ் தகுதி தேர்வு கட்டாயமாக இருக்கும். அதில் அவங்க மினிமம் ஸ்கோர் பண்ண சொல்கிறாங்க இல்லையா, அந்த ஸ்கோர் நம்ம எடுத்துருக்கணும். அப்படி எடுக்கலை அப்படின்னா நம்மளால் கவர்மெண்ட் ஜாபுக்கு போக முடியாதுன்றதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதே போல் அவங்க பணியில் சேர்ந்து 2 ஆண்டுகளில் அதுக்குள்ளே இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு கண்டிப்பாக திரும்ப அந்த தமிழ் மொழி தகுதி தேர்வுன்றது நடைபெறும். அதில் தேர்ச்சி பெற்றால் மட்டும்தான் அவங்க கவர்மெண்ட் ஜாபில் கண்டினியூ பண்ண முடியும். ஓகேங்களா. அதையும் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. அப்படி இருக்கும்போது தமிழ் மொழி தகுதி தேர்வில் நீங்கள் தேர்ச்சி பெறுவதற்கு நீங்கள் பிசிஎஸ்ஐ, ஃபாரஸ்ட் எக்ஸாம், டிஎன்பிஎஸ்சி இந்த மாதிரியான எக்ஸாம்ஸ்க்கு நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் 10th பேசிக்லையாவது நீங்கள் கண்டிப்பாக தமிழ் படிச்சிருக்கணும். ஓகேங்களா. அதுக்கு நம்மக்கிட்ட புக்ஸ் அவைலபிள் இருக்குது. ஓகேங்களா. பொது தமிழ் புக் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது. 6th to 10th வரையும் 45 இயலும் கவர் பண்ணியிருப்போம். 6ஆம் வகுப்பில் 9 இயல், 7ஆம் வகுப்பு 9 இயல், 8ஆம் வகுப்பு 9 இயல், 9ஆம் வகுப்பு 9 இயல், 10ஆம் வகுப்பு 9 இயல் அப்படின்னு சொல்லிட்டு 45 இயல் கம்ப்ளீட் பண்ணி ஒன்லைனராக எடுத்திருப்போம். ஏறக்குறைய 6500+ கொஷின்ஸ் இருக்கும். ஓகேங்களா. அதாவது 6500+ கொஷின்ஸ் அதோட புக் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது. புக்ஸ் தேவைப்படக்கூடிய மாணவர்கள் இந்த டிஸ்பிளேயில் தெரியக்கூடிய நம்பர், வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். தமிழ் புக் அப்படின்னு சொல்லிட்டு போனுங்க. அப்படி இல்லாட்டி தமிழ் எலிஜிபிலிட்டி புக்குன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணுங்கள். நீங்கள் அந்த மெசேஜ் போட்டிங்கன்னா அந்த புக்ஸோட டீட்டெயில்ஸ் நாங்கள் அனுப்புவோம். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் அந்த புக்ஸை பர்ச்சேஸ் பண்ணி யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் வந்த பிறகு நான் அதுக்கெல்லாம் தயாராகிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக முடியாதுன்றதை நான் சொல்லுவேன். ஏன்னா தமிழில் ஒரு சில இப்போ பிசி எக்ஸாம்லேயே பார்த்தீங்கன்னா டஃப்பாக தான் கொஷின்ஸ் வந்திருந்தது. பொது தமிழை பொறுத்தவரையும் ஜென்ரல் முதன்மை தேர்வில் ஈஸியாக கொஷின் இருந்தது. பட் அந்த ஜென்ரல் எலிஜிபிலிட்டியில் பார்த்தீங்கன்னா கொஷின் தமிழிலிருந்து கொஞ்சம் டஃப்பாகவே வந்தது. அதுக்கு நீங்கள் நோட்டிஃபிகேஷன் வந்த பிறகு படிச்சிக்கலான்ட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது சிரமமான ஒரு விஷயந்தான். ஓகேங்களா. அதுக்காக நீங்கள் இப்போயிலேருந்தே ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஒரு நாளைக்கு நீங்கள் ஒரு 2 hour 3 hour இந்த மாதிரி நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணி படித்தாலே மேக்ஸிமம் உங்களால் தமிழ் எலிஜிபிலிட்டியில் கிளியர் பண்ண முடியும். 100% கிளியர் பண்ண முடியும். ஓகேங்களா. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த மாதிரியான தகவல் தெரியல அப்படின்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.